Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்கம் 5ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் ஆ. ஹென்றி, தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. கருணாநிதி, நீதியரசர் கற்பக விநாயகம், தீநகர் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஏழுமலை, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் எம்ப்ளாயீஸ் யூனியன் தேசிய தலைவர் ரா. முகுந்தன், மக்கள் பாதுகாப்பு உரிமை கழக தலைவர் எம். ஜெயராமன், பீப்பிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா தலைவர் எஸ். மணிமொழியான் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் புதிய லோகோவை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் சார்பாக நூல் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர்கள், அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்களின் நலன் காக்க தமிழக அரசிடம் பல்வேறு உதவிகள் பெற்றுத்தர தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்க மாநில தலைவர் மதிமாறன் மற்றும் மாநில பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜி. கனகேஸ்வரன் வரவேற்று பேசினார். மாநில தலைவர் மதிமாறன், பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது, பெயிண்டர்கள் கட்டுமான தொழில் வரையறைக்குள் தான் வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் அதற்கான பிரதிநிதித்துவமோ முக்கியத்துவமோ தரப்படுவதில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து முறையிட்டும் அதற்கு தீர்வோ தகுந்த பதிலோ இதுவரை தரப்படவில்லை. பெயிண்டர்களுக்கு வாரியத்தின் முக்கியத்துவம் கொடுத்து அரசின் திட்டங்கள் சென்றடையும்படி ஆவண செய்ய வேண்டும் என்றும், பெயிண்டர்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பெயிண்டர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இது தொடர்பாக தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நலிந்த பெயிண்டர்கள் ஓவியர்களுக்கு பல்வேறு உதவிகளையும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளுக்கு பண உதவிகளையும் வழங்கி மேற்படிப்பிற்கு செல்வதற்கு நாங்கள் பல உதவிகளை செய்து வருவதாகவும், தொடர்ந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் சங்கத்தின் சார்பில் செல்ல தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் குடும்பத்தினர் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழா. இந்த நிகழ்ச்சியில் நீதி அரசர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்துட்டாங்க. இது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இது எங்களுடைய ஒரு பெயிண்டருக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு சங்கம் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த சங்கத்து மூலியமா ஒரு பெயிண்டருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களோட சங்கம் மூலியமா பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சங்கம் மூலியமா அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பெயிண்டரை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு தேவையானதை அரசிடம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நம்மளோட சங்கம் பாடுபட்டு இருக்கு. இதுவரையில் நம்ம சங்கத்தில் 24,75,00,000 இன்சூரன்ஸ், இலவச இன்சூரன்ஸ், காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம ஒரு பெயிண்டரோட வாழ்வாதாரத்துக்கு இந்த சங்கம் ஒரு துணியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்தின் மூலியமாக ஒரு பெயிண்டரோட அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருக்கிறதுக்கு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சங்கம் கூட இருந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. தமிழக அரசுகிட்ட பெயிண்டருக்குன்னு ஒரு தனி நல வாரியம் வேண்டும். அது மட்டும் இல்லாம பேரிடர் காலங்களில் ஒரு பெயிண்டர் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி இப்போ மீனவர்களுக்கு எப்படி சிறப்பு இது திட்டங்கள் கொடுத்தாங்களோ அது போல பெயிண்டருக்கும் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் எல்லாமே பெயிண்டர் எல்லாமே தமிழ்நாடு 2 லட்சம் உறுப்பினர் மேல ஒன்று சேர்ந்து நாங்கள் சமூக சேவையில் தமிழக அரசுடன் இணைந்து பேரிடர் காலங்களில் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சங்கம் மேலும் வளரணும். அரசு வேலை வாய்ப்புகளை எங்க சங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு தனி நல வாரியம் வேணும். அதாவது தொடர்ந்து தமிழக அரசோட வாரிய தலைவராக கொத்தனார் குரூப்பை சார்ந்த அவங்கள தான் தொடர்ந்து வாரிய தலைவராக நியமிக்கிறாங்க. கொத்தனார்லேயே பெயிண்டர் இருக்காங்க, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன் எல்லாருமே இந்த தொழிலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால பெயிண்டர்களுக்கும் ஓவியர்களுக்கும் நீங்கள் ஓவியர்களுக்கும் தனியாக வாரியம் இருக்கு. வாரிய தலைவர் இது வரைக்கும் யாருமே போடல.
அதனால பெயிண்டர்களுக்கு வந்து தனியால வாரியம் எங்களுக்கு தனியாக அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து வாரிய தலைவராக நாங்கள் தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலமாக சிறப்பான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கோம். அதனால எங்கள் தலைமையிலான சங்கத்துக்கு இந்த வாரிய தலைவர் பதவியை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். வாரிய தலைவர் பதவியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். இந்த 5ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் பல கோரிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோரிக்கையை வந்து முதன்மையாக தனிநல வாரியம் அமைக்கணும். தொடர்ந்து எங்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிதிகள் எதுவுமே சரியா வந்து எங்களுக்கு சேரதில்லை. முதல் கட்டமா இருக்கிற ஒரு சிலரை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து பணம் வந்து சேர்றது எல்லாமே அவங்களுக்கு தான் போகுது. எங்களை மாதிரி கடைசியா பெயிண்ட் அடிக்கிறவங்க கடைசியில வீடு முடிச்சுட்டு வெளியில வரோம். எங்களை மாதிரி சிறு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லை. இந்த பிரஸ் மீட் மூலியமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து கடைசி நிலை பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த உதவிகள் வந்து சேரணுன்றது எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இந்த மீடியா பிரஸ் மீட் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு அமைப்பை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நல வாரிய பதவியை கொடுத்துட்டு இருக்காங்க. கொத்தனார் அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க வாரிய தலைவர் பதவியை. கொத்தனார் மட்டும் இல்ல, ஒரு கட்டடம்னு எடுத்துட்டீங்கன்னா பெயிண்டர் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, பிளம்பர் இருக்காங்க, கார்பெண்டர் இருக்காங்க, பால் செல்லிங் போறவங்க இருக்காங்க. அதாவது ஏகப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம் சொல்றாங்க. 2வது பாத்தீங்கன்னா நம்ம கட்டட தொழில் தான். அதனால அந்த கட்டட தொழில் ஏகப்பட்ட தொழிலாளிகள் வந்து இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து முதன்மையாகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களை மாதிரி பெயிண்டர்கள் தொடர்ந்து நாங்க வந்து தூசிலையும் துரும்புலையும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆஸ்மா, கேன்சர் போன்ற பல வியாதிகள் வருது. இதை வந்து நாங்க தொடர்ந்து தமிழக அரசு 45 வயசு 35 வயசு ஆளுங்களா இறந்து போயிடறாங்க. இந்த நெடிகள் தாங்க முடியாம தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கணவனை இழந்து நிறைய இப்ப அதிகப்படியா பாத்தீங்கன்னா பெண் தொழிலாளர்கள் நம்மளுடைய ஃபீல்டுக்கு வராங்க. கணவர்கள் இழந்துடுறாங்க. அந்த தொழிலை பெயிண்ட் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து முதன்மைப்படுத்தணும். எங்களுடைய சங்கத்தோட பிரதிநிதித்துவமா எங்க தலைவர் வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வாரிய தலைவர் பதவியை வந்து எங்களுக்கு வழங்கணுன்றத முதலமைச்சருக்கு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம். தொடர்ந்து வந்து 3 முறை நாங்கள் வந்து தமிழக திறன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், திறன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் ஐயா அவர்களை சந்திச்சு 3-4 முறை நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாரிய பதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை கேட்டிருக்கோம். வழங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களுக்கும் கோரிக்கையா வைக்கிறோம். எங்களுக்கு விரைவில் வழங்க வேண்டும். எங்களுக்கு ஏதாவது ஒரு வாரிய பதவி, ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா மட்டும்தான் எங்களை சார்ந்த தொழிலாளிகளுக்கு நாங்கள் நல்லது செய்ய முடியும். எந்த ஒரு பதவியுமே இல்லாம எங்களுடைய அரசாங்கத்தை வந்து நாங்க சொல்றது எந்த ஒரு கோரிக்கையும் காதில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அரசு அதிகாரிகள். அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னும் நாங்க பல மாவட்டங்கள்ல இது போன்ற கூட்டத்தை நாங்க அறிவுறுத்துவோம். கூட்டம் போட்டு தமிழக அரசுக்கு நாங்க வலியுறுத்துவோம். எங்களுக்கு விரைவில் கிடைக்கணும்ன்றத கோரிக்கையா வைக்கிறோம்.